இந்த வீடியோ, ஆடியோ ரிலீஸ் ஆகுறது அப்படின்னா, தமிழக பாஜகவ எல்லாருமே சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியா தாவேக்காவுல நெறைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுறதுன்றது இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுது. அதில ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சு தான் ஒரு பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதாவது முன்னாள் முதல்வர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய அவர் உரிமையில பேசினது தான் அந்த சர்ச்சைக்குரிய விஷயமாச்சுது. அதற்காக ஒரு நீண்ட அறிக்கையையும் நேற்று அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையோட பின்னணி என்ன? ஆதவ் அர்ஜுனாவ ஃபோன் மூலமாக விஜய் அவர்கள் கடிந்து கொண்டாரா? அல்லது எதுவும் மிரட்டப்பட்டாரா விஜய் தரப்புல இருந்து? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதேபோல வந்து அ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் தொலைபேசியில மன்னிப்பு கேட்டதாகவும் சில தகவல்லாம் உலவுது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவுல ஃபர்ஸ்ட் வந்து பயணிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க கட்சியில பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால, அபிஷியலா அவர் வந்து அரசியல வந்து தொடங்குனது விசிகவுல துணை துணை பொதுச் செயலாளர் தொடங்குனாரு. அங்கேயும் அவருடைய ஒரு சர்ச்சை பேச்சினால இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலைமையில இப்படி ஒரு சர்ச்சையான வீடியோனால தாவேக்காவிலேயும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட உள்ளதாக ஒரு தகவல் உலவுது.